ஒரு விஷயத்தை உருவாக்குறதான் கஷ்டம், கலைக்கிறது ரொம்ப ஈஸி நண்பா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, இந்த டீயை உருவாக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 மினிட்ஸ், ஏன் half an hour? தட் இஸ் லைஃப். ஹே, திஸ் இஸ் ஆல்சோ லைஃப். ராஜா மந்திரி முதல்ல வந்து இயக்குனர் உஷா கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும், அப்போயே வந்து எனக்கு இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல கேரக்டரு. படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னா, நாளைய விடிவெள்ளி, இன்றைய மிகச்சிறப்பான ஒரு ஹீரோ, ஹாலிவுட்லாம் நடிச்சிட்ருக்காரு, கலையரசனோட நண்பனாக பண்ணியிருக்கேன் நான். கலையரசன் எனக்கு பிடிச்சதே வந்து அவரோட ரொம்ப எளிமையாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப நண்பனாக பழகுவார். இப்போ கபாலியில் நடிச்சிட்ருக்கார் அவர், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் கலையரசன். அடுத்து வந்து படத்தோட இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும் அவரையும், காளி வெங்கட். அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா ஸ்பாட்டில் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து சீனில் எதை சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவார் காளி வெங்கட். என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணாலும் ஃபைனலாக எங்கள் இயக்குனர் உஷா கிருஷ்ணன் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா எல்லாமே இது ஒரு டீம் ஒர்க். அப்புறம் வந்து படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் சார், அப்புறம் பிஜி மீடியா ஒர்க்ஸ் பிஜி முத்தியா சார், அவர் தான் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர். அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மதியழகன் சாரோட இன்னொரு படத்துலையும் நான் பண்ணுறேன், அதுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து நண்பன் ஜஸ்டின் பிரபாகரனோட இசை தான். அந்த அவர் இசையமைக்கிற படத்தில் வந்து தொடர்ந்து நான் இருக்கிறேங்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் செல்வா, எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிக்காங்க. இது ஒரு செம்ம டீம் ஒர்க். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. செம்ம ஃபீலாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானவங்கன்றதை தாண்டி எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ராஜா மந்திரி வர வெள்ளிக்கிழமை ஜூன் 24 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணது, எப்படா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணது. படம் ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பற்றின, ரொம்ப இயல்பான மனிதர்களை பற்றின, ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதர்களை பற்றின ஒரு படம், அங்கே இருக்கிற வாழ்க்கையை பற்றின ஒரு படம். இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக, ஒரு என்டர்டெய்னராக எடுக்கணுன்றதை தாண்டி இதை ஒரு ஆடியன்ஸ் கனெக்டிங் ஃபிலிமாக எடுக்கணுன்றதில் தான் ரொம்ப கவனமாக இருந்தோம். எல்லாருமே இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் எல்லா டெக்னீஷியன்ஸுமே இதை ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பாங்க. ஆக்டர்ஸ் கலையரசன், காளி வெங்கட், பாலசரவணன், ஷாலின், வைஷாலி, இன்னும் அம்மா அப்பாவாக நடித்தவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் ஒரு 20 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 கேரக்டர்ஸும் ஒவ்வொரு சீன்லேயும் அவங்கவுங்க தான் ஹீரோஸாக இருப்பாங்க. எல்லாருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்ம்னா பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. யாருமே எங்கேயுமே அம்மா அந்த மாதிரியான ஒரு இன்னசென்ட் அம்மாவை பார்த்துருக்கவே முடியாது. அந்தளவுக்கு அவங்க கேரக்டர்ஸை உள்வாங்கி அவங்களுடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ்லேயும், அவங்களோட காஸ்டியூமில், சின்ன சின்ன அசைவில் கூட அவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷனை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மதியழகன் சார், டிஓபி பிஜி முத்தியா சார், ஜஸ்டின் பிரபாகரன் சார், எடிட்டர் செல்வா, ரெம்போன் சார், தொடர்ந்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், கலையரசன், காளி வெங்கட், பாலசரவணன், ஷாலின், வைஷாலி, தொடர்ந்த ஃபெரால சார், தொடர்ந்த எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி ஃபார் மேக்கிங் இட் பாசிபிள். இந்த தொடர்ந்து எனக்கு இந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு, உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு, உங்களோட வேல்யூபிள் ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இந்த ஒரு ப்ரொடியூசர், ஒரு டேரக்டர் மட்டும் இந்த படம் உள்ள சீக்கிரம் ரிலீஸ் ஆகணுன்றதை தாண்டி இங்கே இருக்கிற எல்லாருமே விருப்பப்பட்டோம் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு உஷாக்கு தேங்க்ஸ். ஏன்னா அப்போ என்னோடய படம் கூட ரிலீஸ் ஆகலை, பண்ணையார் மணி கூட ரிலீஸ் ஆகலை. அவங்க நான் பண்ண ஷார்ட் ஃபிலிமை வச்சு என்கிட்ட வந்தாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். இதில் இருக்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப லைவ்லியாக நடிச்சிருக்காங்க. கலை சார், காளி அண்ணன், எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு படம் பார்க்குறத தாண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அதுக்கான சாட்சியே இருக்குது, ப்ரூஃபே இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 6 months ஆகுது. ஏதோ கான்ட்ரவர்சியான எதுவும் கேட்காதீங்க. எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லாம் எதாவது கோத்து விடாதீங்க.